ஜோசியக்கார படம் ஒன்று வந்ததுல இவர் நச்சது அதுவே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இது அதை விட மோசம். இது ஒரே செகண்ட் அந்த ஓப்பனிங்ல ஒரு டைட்டில் கார்டு ஒன்று போட்டாங்க 130 ரூபா, அதுக்கு வேணா தரலாம். சூப்பராக இருந்தது. அது படம் எனக்கு தெரிஞ்சு மொக்க படம் ப்ரோ. அது உண்மையிலே ஒர்த்தே இல்லை. தளபதி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. கூட்டம் எப்படி அப்படியே தெரிச்சு விடும் பாருங்க. பிரபாஸ்க்கு கம்பேக்கா ரொம்ப கஷ்டங்க. ஆதிபுருஷே கொஞ்சம் பெட்டர்னு தோணுச்சு. ஸ்டோரிலாம் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வெரி பேட். கலகலப்புட்டு சுந்தர்சி படமும் தில்லுக்கு துட்டுவும் மிக்ஸ் பண்ணி எடுத்தா அதை குழப்பி காட்சி ராத்திரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். படத்துல ஹீரோயின் 3 ஹீரோயின் இருக்காங்க. 3 ஹீரோயின் வச்சு செஞ்சுட்டாங்க. வேஸ்ட்டுண்ணா. எதுவுமே இல்லைண்ணா அதில். படம் இல்லைண்ணா, அது பொம்மை படம்ண்ணா. அது ஏமாத்திட்டாங்கண்ணா நம்மள. பிரபாஸ் இருக்கிற பேரெல்லாம் கெடுத்துப்பாங்க கன்ஃபார்ம். இந்த படம் எடுத்து நிஜமா நல்லாவே இல்லை. அதில் பேய் படம் மாதிரி தெரியல சத்தியமா. ஏதோ படம் எல்லாம் சொல்லாத விடுறாதா. அது பொம்மை படத்துல படமா. பேய் வந்தா த்ரில்லிங் இருக்கணும். இதுல த்ரில்லிங்கே இல்லையே. பேய் பக்கத்துல இருக்கு போன் பேசிருக்கிறா போல. அது பேய் படமா? அது இந்த பக்கம் பொண்ணு தூங்கினதுல அப்படியே தூங்கினதுல பயமா அதுல படம் பார்க்கறது புரிய மாட்டேங்குது. ஏது ஒரு படம் ஒன்று அந்த ஜோசியக்கார படம் வந்தா காட்டுமே விச்சா டைலர் போடுவாங்க. தூங்க ஆரம்பிச்சவன் படம் முடிகிற வரைக்கும் தூக்கல இருந்து எலும்புல நான் தட்டி இல்ல ஜோசியக்கார படம் ஒன்று வந்ததுல இவர் நச்சது அதுவே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இது அதை விட மோசம். இது ஒருத்தல் தெலுங்கு படம்னால 3 ஹீரோ நச்சு தான் ஆகணும். சும்மா ஆந்திரா வந்திருக்காரு. ஆந்திரா கலாஸ்திரில வந்திருக்காரு. பாவங்க அசமா பாவங்க. படம் சரி. ப்ரீமியர் ஷோ லாஸ்ட்டாக ஓஜி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பிரபாஸ் கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கல. படத்தில் எதுவுமே சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. எல்லாம் ரிவீலிங்காக தான் இருக்குது. 3 ஹீரோயின்ஸை வச்சு ஒப்பேத்திரலான்னு பார்த்துருக்காங்க. பிரபாஸ் வந்து ஷ்ரெட் டவுன் பண்ணியிருக்காரு. பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. அது பிரபாஸ் படம் பார்க்குற மாதிரியே இல்லை. இவர் வந்து பிரேமகதா சித்திரம் படம் எடுத்த டைரக்டரு. அந்த படத்தையே வந்து அப்படியே படிட்டிங்கிறீங்க பார்த்துட்டு ஏதோ தாத்தா பாட்டியெல்லாம் வச்சு கம்முனு தாத்தா பாட்டி ஹீரோயின் ஹீரோவாக போட்டு அப்படியே ஏதாவது ஃபேமிலி ரிவென்ஜ் ஸ்டோரியாக எடுத்துருக்கலாம். இது வந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. 3 மணி நேரம் வெளின்னு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படத்தில் ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்லேருந்து கிராஃபிக்ஸை போட்டு முதல்ல சண்டை, யானை கத்துறது, மாடு முட்டுறது வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. வேஸ்ட். விடிவி கணேஷ் இருக்காரு. எல்லாருமே அதுதான் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் சும்மா தான் இருக்காங்க. வந்தவங்களுக்கு தான் ஹாரரு. மற்றபடி அதில் ஃபேண்டஸியும் இல்லை, ஹாரரும் இல்லை. இல்லை பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மாதிரி படம் எடுத்தால் அடுத்து எல்லா ஆடியன்ஸும் பயப்பட வேண்டியது தான். மற்றபடி படத்தில் பயம் இல்லை. படமே பயம்தான். பார்க்கலாம் நண்பா ஒரு வாட்டி, அவ்வளோதான். பயமா? நீ வேற தூக்கமே வரல. வீட்டில் போய் தூங்க வேண்டியதுதான். சும்மா பிரபாஸ்க்காக பார்க்கலாம், வேற எதுவும் கிடையாது. கதை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபாஸ் படம் கம்பேக்காக இருக்குமா எதிர்பார்த்தீங்களா? எப்படின்றது அந்த அளவுக்கு கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? சும்மா பார்க்கலாம். டிவி கேட்க வரல, அதுக்காக போனோம், அவ்வளோதான். டிவிக்கு வந்தாலும் டிவி கேட்க போவோம், அவ்வளோதான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? மாருதினாலே தெரியும். ஒரு பழைய இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய படம் கிடையாது. பட் ஆனால் பிரபாஸை வச்சு எடுக்கிறாரு. சரி ஏதோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒன்றும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பிரபாஸ்க்கு கம்பேக்கா ரொம்ப கஷ்டங்க. ஆதிபுருஷே கொஞ்சம் பெட்டர்னு தோணுச்சு. ஸ்டோரிலாம் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வெரி பேட். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. 3 இல்லை 30 ஹீரோயின் கூட வேணா வைக்கலாம். எதுக்கு இருக்காங்கன்னு தான் தெரில. டோட்டலி டிசப்பாயிண்டட். அவுட் ஆஃப் ராஜா சாப் இஸ் அவுட் ஆஃப் பொங்கல் ரைஸ். அவ்வளோதான். సూపర్ సినిమా. రాజులకే రాజు, ప్రభాస్ రాజు, రాజా సాబ్ 2 కోసం వెయిటింగ్.
கார்டு ஒன்று போட்டாங்க அந்த ஃபேன் ஷோக்குன்னு ஸ்பெஷலாக ஒன்று 130 ரூபா அதுக்கு வேணா தரலாம். சூப்பராக இருந்தது அது படத்தை அது ஃபுல்லாகவே ஓட்டிடலாம் ப்ரோ. அதுவே போட்டு நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. செம்மையாக இருந்தது அது படம். எனக்கு தெரிஞ்சு மொக்க படம் ப்ரோ. அது உண்மையிலே ஒர்த்தே இல்லை. ஃபஸ்ட்டில் போட்ட அந்த டைட்டில் கார்டு வேணால் கெத்தாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. படம் பார்த்தா அது பார்த்துட்டு ஏமாத்துட்டேன் ப்ரோ. நான் ப்ரோ சீக்கிரமாக தளபதி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. கூட்டம் எப்படி அப்படியே தெரிச்சு விடும் பாருங்க. சூப்பர். நல்லா தான் இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் கதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இங்கே என்ன சொதப்பிட்டாங்க, என்ன ஆச்சு? ரொம்ப லாகாக இருக்குது மூவி, ரொம்ப இழுத்துட்ட மாதிரி தான் போகுது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் நல்லா இருந்தது. நடுவில் ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. லைக் எமோஷன் கண்டென்ட்டாக ஓகே, ஃபேமிலி ட்ராமா ஏதோ பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். ஓகே, ட்ரைலர்லேயே ஹாரர் ஃபேண்டசின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஹாரர் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குழந்தைங்கலேருந்து எல்லோரும் பார்க்கலாம், பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஓகே, படம் வந்து மியூசிக்காலாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதுதான் அதுக்காக தான் கத்துனது எல்லோரும், வேறு எதுக்கும் கத்தலை. காமெடியில் வீட்டு கணேஷ் இருக்காரு படத்துக்கு. இல்லை, காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. காமெடியே இல்லை ஆக்சுவலி. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி? அதான் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் மட்டும் ஏதோ சம்திங் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்தோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் கிளைமேக்ஸில் ஏதோ அந்த பிரபாஸ் ஃபேன்ஸுனால பிரபாஸ் ஃபேன் தங்கச்சி அதால் அப்படி பண்ணுறோம். தேங்க்யூ. வேஸ்ட்டுண்ணா, எதுவுமே இல்லைண்ணா அதில். ஹாரர்லாம் எதுவுமே சும்மா கிடையாது தல. அது சும்மா ஹாரர்னு சொல்லி ஒரு காமெடி படத்தை வச்சு வச்சிருக்கானுங்க. ஹாரரே இல்ல, அது பொம்மை கிடையாது. கலகலப்புட்டு சுந்தர்சி படமும் தில்லுக்கு துட்டுவும் மிக்ஸ் பண்ணி எடுத்தா அதை குழப்பி காட்சி ராத்திரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும். படத்தில் ஹீரோயின் 3 ஹீரோயின் இருக்காங்க. 3 ஹீரோயின் வச்சு செஞ்சுட்டாங்க. படத்தில் காமெடி அது மாதிரி வீட்டு எதுவுமே சுத்தமாக காமெடிலாம் வேஸ்ட், காமெடியே இல்லை. படத்தில் ஆவி வர மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இது ஆவி வர மாதிரிலாம் இருக்கு. அது அவங்க தாத்தா தான் ஆவி வர மாதிரி காட்டுறாங்க. வேஸ்ட் அதெல்லாம். பயமா இருந்தது அந்த மாதிரி? சுத்தமாக பயம் இல்லை. சின்ன குழந்தைய கூட்டு வந்து பயம் சொன்னா கூட பயப்படாது, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். பிரபாஸ் பிடிச்சிருந்தா? 3 ஹீரோயின்ஸ் நல்லா இருக்கும். ரெபல் ஸ்டார் ஃபேண்டசி எப்படி ஹாரர் சீன்? சூப்பர் ஹாரர் ஃபேண்டசி ரொமான்டிக் சூப்பர் நல்லா இருக்கு. பார்ட் 2 அத்தல சினிமா பரவாயில்ல. படம் போர் அடிக்காம இருக்கு. புரியல. படம் போர் அடிக்காம நல்லா போச்சா? இல்லை, நல்லா ஆவரேஜாக தான் தல. ஒரு நல்லா கான்செப்ட் தான். பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபேண்டசி ஹாரர் சீன்ஸ் எல்லாம் அது எதுவுமே இல்லை தல. அது பார்க்குற மாதிரி எதுவுமே சீன் இல்லை தல. ஒரு அளவுக்கு பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லாவே இல்லை தல. ஃபுல்லாக கிராஃபிக்ஸ்ன்றது இல்லை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருப்பா இல்லை தல. ஒரு பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். வேணாம் ப்ரோ, பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல, பார்க்கலாம். ஓகே, இல்லை எதனால ப்ரோ, என்ன ஆச்சு? என்ன ஃபீல் பண்ணீங்க படம் மாதிரி? ஒரு ஹாரர் ஃபேண்டசி, நம்ம ஹாரர் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்தது? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இல்லை. ஓகே, போகிறனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகு, செகண்ட் ஹாஃப் ஓகே. படத்தில் காமெடி அந்த மாதிரி? காமெடி எல்லாம் ஓகே. ஹீரோயின் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பிரபாஸ் ஃபேனு. நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்ததுக்கு நான் ஒன்றும் இல்லை ப்ரோ படத்தில். என்னாச்சு ப்ரோ, எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அவர் கெட்டப்பே நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஆனால் இந்த மூவி பார்க்கும்போது ரொம்ப போராக இருந்துச்சு. அந்த ட்ரான்ஸ்னு சொன்னாங்க, அந்த ட்ரான்ஸில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓரளவுக்கு படம் பிலோ ஆவரேஜ். படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. வீட்டு கணேஷ் ஒன்றும் இல்லை ப்ரோ, காமெடி ஓகே. பட் ஹாரர் மூவியானு சொல்ல முடியாது. ஓகே, அந்த பேய் ஆவி அந்த மாதிரிலாம் இருக்கா படத்தில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஓரளவுக்கு ஓகே தான். பிரபாஸ் ஆக்டிங், பிரபாஸோட பெர்ஃபார்மன்ஸ் அது பிரபாஸ் தான் இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் சுமார் தான் ப்ரோ. ரொம்ப ஒரு பொம்மை படம் பார்த்த ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப அதான் பிரபாஸ் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அந்த ஃபீல் தரல ஃபுல்லாக. ஹாரர் ஃபேண்டசிஸ்லாம் அந்த பயம், அந்த ஆவி வர மாதிரி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்பலாம் இல்லை ப்ரோ. காஞ்சனா பேஸ் பண்ணி எடுத்துருக்காரு போல், அது ஒர்க் அவுட் ஆகலை சுத்தமாக இருக்குது. ஆனால் படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை சுத்தமாக. படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க.
அதான் சும்மா தான் வந்துட்டு போயிருக்காங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஹீரோயினும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 130 ரூபா வேஸ்ட் இல்லை தெரிஞ்சு. படத்துல விடிவி கணேஷ் காமெடி அந்த மாதிரிலாம் நிறைய தான். ரொம்பலாம் சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. பெருசாலாம் காமெடிலாம் கிடையாது ஒன்றுமே. சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு சின்ன இதுக்கு வைக்கணும்னு வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு அது. ஏதாச்சும் பயம் வர மாதிரி அந்த மாதிரி ஒரே ஒரு சினிமா தான் ப்ரோ பயந்துச்சு. மற்ற படம்லாம் ரொம்ப காஞ்சனா லெவல்லாம் இல்லை. அதெல்லாம் நான் பார்த்தேன்னா கொஞ்சம் ஹாரர் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் அந்த பயம்லாம் கரெக்டாக எப்படி கையெல்லாம் நடுங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை இதில் சுத்தமாக. எப்படி போர் அடிக்காம போச்சா எப்படி படம்? போரில் இல்லை, தூங்கிட்டாங்க. என் கூட வந்த பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க. நான் தான் தூங்கலை, என் கூட அவங்களாம் தூங்கிட்டான். அவன்லாம் தூங்கிட்டான். என் எப்படி சொல்கிறது, படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லையா எப்படி? இல்லை பேய் படம்னு சொல்ல முடியாது. அது எப்படியோ அது ஒரு கலவை, அது ஒரு ஒரு மாதிரியான எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கலவை. கில்மரு எல்லாம் போட்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 130 ரூபா வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட். Not that much interest, bro. Average movie. We expect some action movie. There's no action. How about the horror scenes and ghost experience? No horror, bro. Not that much expecting. Music, bro. How was the music? Taman's music. Music is average. One song is good. That's it. Okay. How about romance and love? There is no romance. No romance. Will be the comeback for Prabhas? Yes. Waiting for Salah 2. Salah 2. Yes. This movie won't be a comeback for Prabhas. No comeback. படம் நல்லா இருக்கு, ஆனால் விருப்பமாக போகலாம் அவ்வளோதான். ஆனால் படம் நல்லா பார்க்குறது நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்கு, சிஜி எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்கு, ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல். ஹாரர் சீன்ஸ் தான் ப்ரோ. ஹாரர் சீன்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை, 1-2 தவிர இதெல்லாம் போரிங் தான். செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் போக முடியும் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன லேகு, டைட்டில் கார்டு பிரபாஸ் டைட்டில் கார்டுக்கு நான் மாத்திரம் பீக்ஸ் எங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லேகாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்தால் மாத்திரம் நம்ம காமெடி என்ஜாய் பண்ணலாம். அந்த லாஸ்ட் ஸ்கிரீன் பார்த்தியா கிளைமேக்ஸு, அது மாத்திரம் கேட்கா அவ்வளோதான். ஹாரர் சீன்ஸ் எப்படின்னா? ஹாரர் சீன்ஸ் அவ்வளோவா பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, மாமூல் கிராஃபிக்ஸ் தான் எல்லாமே. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் 3 ஹீரோஸ் கண்ணால் லட்டு திங்க ஆசையா அந்த மாதிரி அவருக்கு. அப்படினா படத்துல காமெடி செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஸ்டார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக இல்லை, லேகு. இதுதான் பிரபாஸ் என்ற ஒரு இது ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், அவ்வளோதாங்க. நீ பிரபாஸ் பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் படம் பிரபாஸ் ஃபேன்ஸுக்காக தான் மெயினாக பார்க்கலாம். மிச்ச பேர் அந்தளவுக்குலாம் இல்லை. பட் காமெடி, ஃபுல் காமெடி. பழைய பிரபாஸை நம்ம திருப்பி பார்க்கலாம் இந்த படத்தில். ஆனால் படம் ஓவரால் வந்து ஃபேன்ஸ் வந்து சூப்பராக பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச், அவ்வளோதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஓகே. என்னாச்சு படம்? என்ன மாதிரி ஹரர் தான், த்ரில்லிங். படம் போரிங்கா இருந்தது? போரிங்கெல்லாம் இல்லை, ஃபுல் என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு. பிரபாஸோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நியூவாக எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹரர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். எப்படி பயப்படுற மாதிரிலாம் அந்த ஆவி அப்படிலாம் இல்லை, ஓகே. அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஆமாம். அவங்களாம் எப்படி அவங்க பாப்பாங்க? ஐயா சூப்பர் நியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஐயா கிராஃபிக் வந்து ரொம்ப இதுவாக தெரிஞ்சிச்சு, ஆனால் ஓகே, ஓவராலாக நைஸ், பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. முடிஞ்சிச்சா படம்? முடிஞ்சிச்சு. லவ்ல எப்படி இருந்துச்சு? ஹாரர் சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஓகே, பட் பிரபாஸ்க்கு அது செட் ஆகலை. ஓகே.